ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? மேஜர் மதன்குமார், அண்ணாமலை எக்ஸ் IPS பங்கேற்கும் சாணக்கியாவின் உரைவீச்சு. ஜூன் 1 ஞாயிறு மாலை 6 மணிக்கு RR சபா, மயிலாப்பூர், சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. அடிக்கடி தேர்தல் நடப்பதால் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்று பாரதி என்டர்பிரைசஸின் நிறுவனர் மற்றும் தலைவருமான சுனில் பாரதி மிட்டல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்த CII ஆண்டு கூட்டத்தில் பேசிய சுனில் பாரதி மிட்டல், தேர்தல் காலங்களில் தேர்தல் ஆணையம் விதிக்கும் நடத்தை விதிகளால் அரசுகளுடன் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒப்பந்தங்கள் பாதிக்கப்படுகிறது மட்டுமல்லாமல் அரசுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையே ஏற்படும் பண பரிவர்த்தனைகளில் பல்வேறு சிக்கல் ஏற்படுகிறது. குறிப்பாக இந்தியாவில் அடிக்கடி தேர்தல்கள் நடைபெறுவதால் பல மாதங்களுக்கு பொருளாதார நடவடிக்கைகளில் தேக்க நிலை ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்த வேண்டும். தேர்தல் அடிக்கடி நடைபெறுவதால் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்த பிறகுதான் பிரதமர் நரேந்திர மோடி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார். ஏற்கனவே கடந்த பிப்ரவரியில் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவிடம் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த CIIயின் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று 2012 இருந்து CII தெரிவித்து வருகிறது என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் CII விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சுனில் பாரதி மிட்டல் பேசினார்.